ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 81 வாக்கியம் கடன்னு சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ அதில் 2-3 தரமாக ராமாயணத்துலேருந்து உள்ள வார்த்தைகள் எடுத்து பேசுகிறா. இன்றைக்கி அதே மாதிரி தான் சொல்கிறா. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. எப்போவுமே பகவத் விஷயத்தை பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் மகான்களோட சங்கல்பம் கிடைக்கும். நந்தகோபன் என்ன பண்ணார்? முன்னாடியிலேருந்து எப்போவுமே சாதுக்களோடையே இருப்பார். அவருக்கு என்ன கிடைச்சது? பகவானான கண்ணனே கிடைச்சார். எப்போவுமே இந்த சாது சத் சங்கம் எப்போவுமே ரொம்ப நல்லதை தான் கொடுக்கும். அந்த மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ராமானுஜரோட சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இப்போ சேவிக்கிறது அந்த சங்கமம் கிடைச்சதுனால இவளுக்கு மனசில் உள்ளத அத்தனை நல்ல விஷயங்களும் மடமடம் பேச சந்தர்ப்பம் கிடைச்சது. இது ஒரு பெரிய வரம். இந்த ராமாயணத்தில் இது பாலகாண்டத்தேன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. அகம் வேத்மிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட். எனக்கு தெரியும். அகம் நான் அறிவேன். விஸ்வாமித்திரருக்கு என்ன அர்த்தம்னா விஸ்வத்திற்கே மித்திரர். அந்த அளவுக்கு அவர் பெரிய ரிஷி. அவர் என்ன பண்ணார்? ஒரு நாள் தசரதனோட அரண்மனைக்கு வரார். எல்லாமே பெரிய மகாத்மாக்கள் தான் என்ன பண்ண, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் எழுந்து மரியாதை பண்ணி அவளுக்கு ஆசனம் கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிலாம் கேட்டு ரொம்ப மரியாதை கொடுப்பா. அதே மாதிரி விஸ்வாமித்திரர் வந்த உடனே தசரதர் எழுந்து அவரை நமஸ்கரித்து அவர் ஆசனம் உட்கார சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தசரதருக்கு இவ்வளோ பெரிய ரிஷி வராருன்னு அந்த சந்தோஷத்தை அவர் சொல்ல, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வேணுங்கிற மரியாதைலாம் செஞ்சுட்டு சொல்கிறார் அவர். தசரதன் அது ஒன்லி காரண பெயர். ஏன்னா அவன் 10 திக்குலேயும் ரதத்தை ஓட்டக்கூடியவனான். 8 திசை தவிர ஆகாயம் பூமி எல்லாம் எல்லா சைடும் ரதத்தை ஓட்டக்கூடியதுனால அவனுக்கு தசரதன்னு பேர். இப்போ என்ன பண்ணார்? ரிஷி வந்த சந்தோஷத்தில் உடனே வாக்கு கொடுத்துட்டான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு ரொம்ப வாக்கு கொடுத்துறோடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இல்லை நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன். அந்த யாகத்தில் ராட்சசாலாம் நடத்த விடாமல் தடுக்கிறா. அதில் சுபாகும் மாரீசன் அவள் 2 பேரும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா. அது அவளெல்லாம் அந்த காரியத்தை நான் நானே அழிச்சிடுவேன். அவளை ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் நான் பண்ணேனாக்கா என்னோடய பலன்லாம் போயிடும். எத்தனை தவப்புக்கு இல்லையா, கோபத்தை காமிச்சு அழிச்செல்லாம் பண்ணால் அந்த பலன் போயிடும். அதனால் எனக்கு என்ன பண்ணு, உன்னோட கரிய செம்மலை கொடு, அதாவது ராமரை கொடு. நான் அவர் தான் அதுக்கு எனக்கு யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறார். தசரதனுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அவன் மூச்சு முழுக்க ராமா 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 தான். ஏன்னா எத்தனை வருஷம் கழித்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தவங்கடந்து பெற்ற பிள்ளைகள் 4 பேரும். அதுலேயும் ராமான்னா அவருக்கு அவ்வளோ உயிர். அவர் என்ன பண்ணுவாரா, சும்மா உட்காந்துட்டே இருப்பாராம். உட்காருக்கும்போது அவருக்கு ராமாங்கிறாரா, ராமரை பார்க்கணுமோன்னு வந்துடும். ராமாவை கூட்டுன்னு வர சொல்லுவாராம். ராமர் வந்த உடனே அப்படியே மயங்கி பார்த்துட்டே இருப்பாராம் அவரோட முன்னழகை. அவர் ஒன்றும் இல்லையா, அவருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் பாவம் உடனே ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்பாவை சேவித்து என்ன வேணும்னு கேட்பார். ஒன்றும் இல்லை ராமா, நீ போயிட்டு வா அப்படிம்பாராம். ராம திரும்பி போகும்போது பின்னழகை ரசிப்பாராம். ஸோ அவ்வளவு நடை அழகு அவருக்கு எப்படி இருக்குன்னா, சிங்கத்து நடை மாதிரி இருக்குமா, யானை கஜ நடை மாதிரி இருக்குமா, கஜகதி சொல்லலை, ரிஷபகதி, சர்பகதி, அதை மாதிரி அவ்வளவு நடை அவ்வளவு அழகாக அவருக்கு. அதை பார்த்து பார்த்து ரசிப்பாராம். அப்படி ஏன்னா அவர் கூட்டவுடனே வருவார். அவருக்கு அந்த தாசரதி அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறத ராமருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் அந்த குழந்தையோட நடையை பார்த்து பார்த்து ரசிப்பாரா. அப்படிப்பட்ட ராமரை கேட்டவுடனே இவர் அப்படியே ரொம்ப அவருக்கு ஆக்சுவலாக மயக்கமே வர மாதிரி ஆகிடுது. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை உனக்கு இவர் சண்டை போடத்தானே நான் வர யாகத்தை நடத்தி கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய சேனைகள் ஃபுல்லாக நான் அனுப்புகிறேன், கவலையே படாதேங்கோ. ஆனால் என் ராமா குழந்த 16 வயசு குழந்த, அது கூட நிரம்பாத குழந்த. அவர் மட்டும் இல்லை, சாயந்தரம் 6 மணிக்கே குழந்தை தூங்கிடுவான். ராட்சசாலாம் ராத்திரி தான் எல்லாம் பண்ணுவாள். இவனுக்கு அதெல்லாம் முழிச்சு பழக்கமே இல்லை அப்படிங்கிறார். அகம் வேத்மி அப்படிங்கிறார். உடனே உனக்கு தெரியாது, நீ முதல்ல என்ன சொன்ன, என்ன வேணால் கேளு தரேன். இப்போ பாரு, இக்ஷ்வாக்கு குலத்துக்குள்ளதே மாற்றி நீ சொல்கிற, கொடுத்த வாக்கே நீ மீறுற. உனக்கு தெரியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். நீ என்னமோ ராமன் என்னமோ சாதாரணமாக நினச்சின்னு இருக்க. உன் பையனா நீ பார்க்குற. ஏன்னா நீ
இந்த உலக விஷயத்துலையே நீ உழண்டுருக்க, உனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் வசிஷ்டர் குலகுரு இருக்கார் உனக்கு. எது சொன்னாலும் ஆக்சுவலாக வசிஷ்டர் ஒத்துக்கவே மாட்டார். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்போவுமே ஆகாது. அப்படிப்பட்ட வசிஷ்டரே நீ வேணால் கேட்டுப்பாரு, இவர் யாருன்னு ராமரை பற்றி கேட்டுப்பாரு. உன்னை கண்ணுக்கெலாம் தெரியாது, எங்களை மாதிரி ரிஷிகளுக்கு தான் தெரியும், உண்மையான விஷயங்கள்லாம் புரியும். வசிஷ்டர் இது மாதிரி விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே தசரதனை ஒரு பார்வை பார்த்துட்டு, விஸ்வாமித்திரர் சொல்கிறது சரிதான், நீ ராமரை அனுப்பிச்சி வை, அவனுக்கு மங்களம் உண்டாகும் அப்படிங்கிறார். ரிஷிகள் சொன்னால் அது பலிக்கும். உடனே தசரதர் கேட்டு விடுறேன்னா அது அந்த குலகுரு வசிஷ்டர் அவர் சொன்னவொடனே தசரதரும் கேட்டு விடுறார். அது மட்டும் இல்லை, ராமர் அவர் ரொம்ப வீரம் திறமை மிக்கவர், சத்திய பராக்கிரமர், அவருக்கு நல்ல காது தான் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணார், ராமரோட லக்ஷ்மணையும் சேர்த்து அனுப்புகிறார். ஏன்னா அவர் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பார். லக்ஷ்மணனால் ராமரை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஆதிசேஷ அவதாரம். 2 பேரும் கிளம்புறா. அப்போது இவர் சொல்கிறார், அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, இந்த மாதிரி அவ்வளவு திடமான நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த்து சொல்வா இல்லையா, அந்த உறுதி எனக்கு தெரியும், நான் அறிவேன், பகவான் நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த திடமான மன உறுதி, கண்டிஷனே போடக்கூடாது, அவர் காப்பாற்றுவார், அந்த திடமான நம்பிக்கை எங்கிட்ட இல்லையே, அந்த மன உறுதி எங்கிட்ட இல்லையே அப்படிங்கிறா. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிற ஒவ்வொரு வாக்கியமும் பாருங்கள், முத்தும் ரத்தனமாக விழுறது. என்னம்மா சொல்கிற, அகம் வேத்மி என்றேனும் விஸ்வாமித்திரரை போலே. அந்த மாதிரி நம்ம என்ன நினச்சிக்கணும், பகவான் நம்மளை காப்பாற்றுவார், பகவானுக்கு நம்மளை பற்றி தெரியும். அன்கண்டிஷனல் ஃபெய்த் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த உறுதியை தான் அவள் திருக்கோளூர் பெண் பிள்ளை அகம் வேத்மி என்றேனும் விஸ்வாமித்திரரை போலே என்ற வாக்கியத்தை மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறா. அந்த மாதிரி ஃபெய்த் என்கிட்ட இல்லாததுனால நான் அந்த ஊரை விட்டு போகிறேங்கிறேன். இல்லை வைத்தியமானதி பெருமாள் பார்த்துப்பார், எனக்கு தெரியும் அப்படின்னு நான் இருக்க வேண்டாமா? அது இல்லையே என்கிட்ட. அப்போ நான் எங்கே இருந்தால் என்ன, அதனால் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படிங்கிறா. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்லி அன்கண்டிஷனல் ஃபெய்த். பகவான் நம்மை காப்பாற்றுவார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். கஷ்டம் நம்ம அனுபவிக்க வேண்டியது, ஆனால் அதுக்கு தீர்வு பகவான் கொடுப்பார். அந்த மன உறுதி தான் முக்கியங்கிறது இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம்.